வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்றைக்கி எப்படி சிக்கன் பாப்கார்ன் பண்ணலான்னு பார்க்கலாம். வெளியில் கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக ரெஸ்டாரண்ட் விட நல்லா எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் ஒரு பீஸோட நிறுத்த மாட்டீங்க, அவ்வளோ அடிக்டிவாக இருக்கும். ஒரு பவுலில் 400 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 ml மோர் சேர்த்துக்கோங்க. மோர் சேர்த்தா சிக்கன் வந்து சாஃப்டாக ஜூஸியாக ஃப்ளேவரும் கொடுக்கும். அதனால தான் இது வந்து நம்ம அதுக்கப்புறம் கோட்டிங் ஆட் பண்ணோம்ல, அது வந்து ஒட்டுறதுக்கும் உதவும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் இதை வந்து ஊற வச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவை எடுத்துக்கோங்க. மைதா மாவு தான் வந்து பேசிக் கோட்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். இது கூட 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து க்ரன்ச்சினஸ் கொடுக்கும், கொஞ்சம் லைட்டாகவும் மாவாகும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு. அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் பூண்டு பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதை மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். இந்த மாவை நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை வந்து ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தண்ணி இல்லாமல் இந்த பொடியில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க. கோட் ஆகட்டும் அந்த பொடியில். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கோட் ஆகட்டும். கோட் ஆன அப்புறம் அதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் சூடான அப்புறம் ஒவ்வொன்றா சிக்கன் பீசஸை வந்து எண்ணெயில் போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் நீங்கள் குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளே ஒரே மாதிரி வெந்து வரும். நீங்கள் சிக்கன் போட்டப்புறம் 1 நிமிஷத்துக்கு திருப்பி விடாதீங்க. அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. ஒரு சைடு வெந்தப்புறம் ஒரு 2 to 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். அந்த சிக்கனை ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாஸ் கூட சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.